அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலி ஹிஸ்பில்லாஹ் அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, எமது மதரசா அல்-இம்னுல் இஸ்லாம் என்கின்ற கற்கை நெறியில் தரம் 3இல் கல்வி கற்கக்கூடிய நாங்கள் அந்த தரம் 3 அகீதா பாடத்தில் இறுதி பாடமாக இந்த பாடப்புத்தகத்தில் அமைந்திருக்கக்கூடிய தலைப்பு அல் பித்ஆ, பித்ஆ என்ற தலைப்பு. பித்ஆ என்றால் அதன் விளக்கம் அரபி அகராதியில் பித்ஆ என்ற வார்த்தையை பதஅ என்ற வார்த்தையிலிருந்து பிறந்தது தான் பித்அத் என்ற வார்த்தை. அப்போ பித்அத் என்று சொல்கிறது நூதனம், முன்னுதாரணம் இல்லாமல் புதிதாக உருவாக்கப்படுபவைகளுக்குத்தான் பித்ஆ என்று சொல்வார்கள். புதிதான ஒரு கண்டுபிடிப்பு கூட அரபு மொழியில் பித்அத்னு சொல்லலாம். பித்ஆ புதுசாக ஒரு கண்டுபிடிப்பை சொல்லலாம். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லக்கொள்ள பதீஉஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் மற்றும் பூமியை முன்னுதாரணமின்றி அவன் படைத்தான். அல்லாஹ் பதீ, புதிதாக கண்டுபிடிக்கக்கூடியவன், புதிதாக உருவாக்கக்கூடியவன். அப்போ எனவே அல்லாஹ் தஆலா தனக்கு தன்னுடைய அந்த தன்மையை படைத்த அந்த தன்மையை சொல்லக்கொள்ள பதீ என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். பதீஉஸ் ஸமாவாதி வல் அர்த், சூரத்துல் பக்கராவினுடைய 117வது வசனம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல் மா குந்து பித்அம் மினர் ருசுல், சூரத்துல் அஹ்காஃப் 9வது வசனத்தில் சொல்கிறாங்க. அல்லாஹ் தஆலா சொல்கிறான் நபிக்கு, நபி நீங்கள் சொல்லுங்க, மா குந்து பித்அம் மினர் ருசுல், நான் ரசூல்மார்களை விட்டும் புதிதாக கண்டுபிடிச்சி புதிதாக உருவாகினவன் இல்லை. நான் ஏற்கனவே ரசூல்மார்கள் வந்தாங்க, அது மாதிரி நானும் ஒரு தூதர், நான் புதிதாக இறங்கின ஒரு தூதர். எனக்கு முன்னுக்கு யாருமே என்னைய மாதிரி வரல, அப்படி இல்லை, எனக்கு முன்னுக்கு நிறைய தூதர்கள் வந்தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா அந்த பித்அன் என்ற வார்த்தையை பாவிக்க சொல்கிறான். அப்போ இது மொழி நடையில் பித்ஆ என்ற வார்த்தையை விளங்குறதுக்கான வசனங்கள். அப்போ எனவே பித்அத் என்று சொன்ன உடனே சில பேர் அந்த பித்அத்தை செய்யக்கூடியவங்க சொல்லுவாங்க, பித்அத்துண்டா நூதனம். அப்போ நூதனமானது ஒன்றும் நீங்கள் பாவிக்கப்படாது, மைக்கை பாவிக்கப்படாது, டிவி ஃபோனை பாவிக்கப்படாது, என்னது அப்படி இப்படி உலக விஷயங்களை சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அதை பாவிக்கக்கூடாது, இதை பாவிக்கக்கூடாது, அப்போ அதெல்லாம் புதுசாக வந்தது தானே, அப்போ அது பாவிக்கிறது நல்லம், உங்களுக்கு நாங்கள் மார்க்கத்தில் ஏதாவது ஒன்று செஞ்சால் அதுதான் உங்களுக்கு பித்அத்தா அப்படின்னு உங்கள்கிட்ட திருப்பி கேட்பாங்க. அப்போ நீங்கள் எப்படி பதில் சொல்லுவீங்க? உங்களுக்கு அந்த மார்க்க அறிவும் விளக்கமும் இருந்தால் நீங்கள் பதில் சொல்லுவீங்க, இல்லாட்டி நீங்களும் குழம்பி போவீங்க. சரி, இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் புதிதாக உண்டு பண்ணுதல், புதிதாக உருவாக்குறது என்றது 2 வகையாக பார்க்கலாம். ஒன்று அன்றாட பழக்க வழக்கங்களில் புதிதாக உண்டு பண்ணுறது, உதாரணமாக நவீன கண்டுபிடிப்புகள், உலக வாழ்க்கையில் உள்ள புதிதான விஷயங்கள். மார்க்கம் எதை தடை செய்யலையோ, தடை செய்யாத புதிதாக உருவாக்கப்பட்டவைகள் உலக விவகாரங்களில் முபாஹ் ஆகுமானது பயன்படுத்தலாம், மார்க்க தடை இல்லாமல் இருக்கும் வரைக்கும். மார்க்க தடை ஒன்று இல்லை, புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிக்கிறாங்கன்னா அதை தாராளமாக பயன்படுத்தலாம். அதுவும் பித்அத் தான். உலக விவகாரத்தில், உலக விஷயங்களில் புதிய ஒரு கண்டுபிடிப்பு, அரபு மொழி ரீதியாக பார்க்கக்கொள்ள அதுக்கும் பித்அத்துன்னு சொல்லலாம். ஆனால் அது மார்க்கத்தில் இல்லை, உலக விவகாரங்களில். அப்போ உலக விவகாரங்களில் நவீனமான கண்டுபிடிப்புகளை அதை பயன்படுத்துறது குற்றம் இல்லை, அதுக்கு பித்அத் செய்கிறேன்னு சொல்கிறல்ல. ஹைர், அடுத்த பகுதி என்னண்டா, மார்க்கத்தில் புதுமையை புகுத்துதல், மார்க்கத்தில் புதுசாக கண்டுபிடிக்கிறது. இது கூடுமாண்டா இது கூடாது. இந்த பித்அத்துக்குத்தான் எச்சரிக்கை இருக்கிறது. இந்த பித்அத்தை தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்லு பித்அத்தின் தலாலா, ஒவ்வொரு மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட ஒவ்வொன்றும் வழிகேடு அப்படின்ற சொல்கிறாங்க. சரி, எப்படி ரசூலுல்லாஹ் மார்க்கத்தில் புதிதாக நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னா அதுக்கு ஹதீஸுக்கு நேரடி ஆதாரம். புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ்,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். இன்னொரு அறிவிப்பில் மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். ரெண்டுமே ஒரே கருத்து தான். யார் இந்த மார்க்கத்தில் இல்லாதொன்றை புதிதாக உருவாக்குகிறாரோ அது நிராகரிக்கப்பட்டது. சரி, அதே மாதிரி யார் இந்த எமது வழிபாட்டில் மார்க்கத்தில் இல்லாத ஒரு செயலை யார் செய்கிறாரோ அது நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு புகாரி முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ். அப்போ மார்க்கத்தில் இஸ்லாத்தில் புதுசாக உருவாக்கினால் அது பிதஅத், அதுக்கு கண்டிக்கத்தக்க நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பாவம் என்பதை நாங்கள் விளங்கிக்கணும். அப்போ உலக விவகாரங்களில் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டால் அதை நாங்கள் பயன்படுத்தலாம், மார்க்க தடை வேறு தடைகள் இல்லாத பட்சத்தில். உலக விவகாரத்தில், மார்க்க விவகாரத்தில் புதிதாக கண்டுபிடிக்கிற அதிகாரம் எங்களுக்கு இல்லை, நபிக்கு கூட இல்லை. அல்லாஹ் அனுமதித்ததை தான் நபி மார்க்கமாக சொல்லுவார், நபியாக கற்பனை பண்ணி சொல்ல மாட்டார். அல்லாஹ்வின் தூதரை பற்றி சொல்கிற நேரம் மா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, அவர் மனோ இச்சைப்படி பேச மாட்டார், அவர் வஹியைத்தான் என்ன செய்வார், மார்க்கமாக பேசுவார் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கிறார். சரி, இப்போ இந்த மார்க்கத்தில் பிதஅத்துன்னு சொல்கிறோமே, மார்க்கத்தில் உருவாக்கக்கூடிய பிதஅத்து அது வழிகேடுன்றமே, இந்த பிதஅத் இரண்டு வகைப்படும். இந்த பிதஅத் இரண்டு வகைப்படும். ஒன்று கொள்கை சார்ந்த பிதஅத், கொள்கை சார்ந்தது அப்படின்னு சொன்னால் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கைக்கு மாற்றமாக புதிதாக தோன்றிய கொள்கை ரீதியான பிதஅத். அது வெளியே பார்க்க கூட விளங்காது, வெளிப்படையில் விளங்காது. ஆனால் கொள்கையில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டித்தராத புதிய ஒரு மன்ஹஜ, புதிய ஒரு வழிமுறையை அவங்க பின்பற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதுக்கு உதாரணம் சொல்கிறதாக இருந்தால் இந்த புக்கிலே தந்திக்கிறது தான் ஜஹ்மியாக்கள், முஅ்தஸிலா, ராஃபிதா, ஷீஆ, அதே மாதிரி காதியானிகள், இவங்களை சொல்லலாம். ஏன் இவங்களை கொள்கையில் வழிகட்டு போனாங்கன்னு சொல்கிறோம் என்றால், குர்ஆனும் ஹதீஸும் எப்படி நபித்தோழர்கள் சஹாபாக்கள் அதை விளங்கினாங்களோ அந்த மன்ஹஜில், அந்த வழிமுறையில் நாங்கள் அமுல்படுத்தினால், விளங்கினால் அதுதான் சரியான விளக்கம், சரியான கொள்கை. யார் தனது சுய புத்திய இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படை மூலாதாரமாக பயன்படுத்துகிறாங்களோ அந்த இடத்துல அவங்க வழிகட்ட சிந்தனை பெறுவாங்க. அதுக்கு பெரிய ஒரு ஆதாரம் தான் முஅ்தஸிலாக்கள். முஅ்தஸிலாக்கள் தனது சுய அறிவை மார்க்கத்தில் கொண்டு வந்து போட்டு சுய விளக்கம் கொடுக்க போனதுனால நிறைய வழிகட்டு போனாங்க. அதே மாதிரி ஆதாரபூர்வமான நபிமொழிகளை புறக்கணிக்கிறதன் மூலம் அவங்க வழிகட்டு போனாங்க. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய அஸ்மா வ சிஃபாத்துகள், அல்லாஹ்வுடைய பெயர்கள், தன்மைகளில் வியாக்கியானம், மேலதிகமான சொந்த வியாக்கியானம் கொடுக்க போய் நிறைய இஸ்லாத்தில் உள்ள சில அமைப்புகள் வழிகட்டு போனாங்க. அஷ்அரியாக்கள் ஒன்று சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் என்னது இஸ்லாத்தினுடைய அடிப்படைகள்லேருந்து வெளியே போய்த்தாங்க. உதாரணமாக அல்லாஹ் தஆலா அர் ரஹ்மான் அல் அர்ஷ் இஸ்தவா, அல்லாஹ் தஆலா அர்ஷில் இருக்கிறேன் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். குர்ஆனில் 6 இடங்களில் கிட்டத்தட்ட வருது. ஆனால் அஷ்அரியாக்கள், அதே போல் மாத்துருதியாக்கள் போன்றவங்க என்ன விளக்கம் சொல்லுவாங்கண்டா, அல்லாஹ் எல்லா இடத்துலையும் இருப்பான், தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் என்ற அர்த்தத்தில் சொல்லுவாங்க. அப்போ அல்லாஹ் ஒரு விளக்கம் சொல்ல நபித்தோழர்கள் அதை எப்படி புரிஞ்சாங்களோ அந்த மாதிரி நாங்கள் அதுக்கு புரிகிறது தான் ஏற்றமானது. அதை விட்டுட்டு நாங்களாக கற்பனை பண்ணி அந்த அல்லாஹ்வினுடைய அந்த தன்மைக்கும் அல்லாஹ்வுடைய அந்த பெயர்களுக்கும் நாங்கள் விளக்கம் சொல்ல போனால் அது வழிகெட்ட சிந்தனையில் கொள்கையில் கொண்டு போய் சேர்த்துரும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதே மாதிரி ஷியாக்களில் வழிகெட்டு போனவர்கள் ராஃபிதாக்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையே என்னது அல்லாண்டு சொல்லி இறைவன் சொல்லி வணங்கினவர்களும் ஷியாட உச்சகட்டத்தில் இருந்தாங்க. அதே மாதிரி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபின்னு வாதிட்டவர்களும் ஷியாக்கள் உச்சகட்ட வழிகட்டவங்க இருந்தாங்க. இப்படி அவர்கள் அப்போ கொள்கை ரீதியாக வழிகட்டு போனவங்க, கொள்கையில் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையில் பிதஅத்தை உண்டு பண்ணினவங்க. எனவே வழிகேடு, ஆனால் இது கொள்கை ரீதியான வழிகேடு.
இது என்னது இஸ்லாத்தொட்டு வெளியே கொண்டு போய் சேர்த்துடும். இந்த 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 பிதத்து வந்தால் கொள்கை ரீதியாக அக்கீதா ரீதியான பிதத்துகள். எனவே இந்த சூஃபியாக்கள் அதே மாதிரியான அந்த சிந்தனையில் உள்ளவர்கள் நாங்கள் பார்க்கணும், இவங்களோட கொள்கை என்ன? கொள்கை குர்ஆனும் அல்லாஹ்வின் தூதருடைய ஹதீஸும் ஃபஹமுஸ் சஹாபா நபித்தோழர்கள் விளங்கின அமைப்பில் அவங்க விளங்குறாங்களா? அவங்க நேர் வழியில் இருக்கிறாங்க, இல்லை அவங்க சுய விளக்கம் கொடுக்குறாங்களா? அந்த சுய விளக்கம் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நேர் மாற்றமாக இருக்கிறதா, அல்லது சஹாபாக்குடைய விளக்கத்தை விட வித்தியாசமாக இருக்கிறது என்றால் நாங்கள் அடையாளம் கண்டுகொள்ளலாம், இவங்க வழிகெட்ட கொள்கையில் இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். சரி, ரெண்டாவது பகுதி என்னன்னு கேட்டால் வணக்க வழிபாடுகளில் பிதா. இது எங்களுக்கு தெரியும். கொள்கை ரீதியான விதத்தை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். உதாரணமாக ஜமாத்துல் முஸ்லிமீன் ஒரு அமைப்பு ஸ்ரீலங்காவில் ஏத்தாலை என்ற ஊரில் உருவாகினாங்க, பாகிஸ்தானில் இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அமீருக்கு பையத்து செய்யணும், அமீருக்கு பைய செஞ்சால் மட்டும்தான் முஸ்லீம், அமீருக்கு பைய செய்யாதவன்லாம் காஃபிர். ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வாரண்டா களிமா சொன்னால் மட்டும் போதாது, அமீருக்கும் பையத்து செய்யணும், பையத்து இஸ்லாத்தினுடைய மூலாதாரம் மூல அடிப்படைகளில் உண்டு அப்படின்ட்டு வாதம் வச்சாங்க. அதுக்கு ஒரு ஹதீஸ் ஆதாரம் வச்சாங்க, யார்கிட்ட கழுத்தில் பையத்தில்லையோ மாத்த மீத்தத்தன் ஜாஹிலியா, அவன் ஜாஹிலிய மரணம் அடைந்துருவான், பையத் இல்லாட்டி அவன் ஜாஹிலிய மரணம், அப்போ ஜாஹிலிய மரணம்னா அவன் காஃபிர், இப்படின்னு சொல்லி விளக்கம் எடுத்தாங்க. இது நபித்தோழர்கள் விளக்கம், இந்த விளக்கம் எடுக்கல்ல. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வாரண்டா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா சொன்னால் போதுமானது. பையத்து இஸ்லாத்தினுடைய அடிப்படைகள் அல்ல என்றது நாங்கள் ஹதீஸ்களில் பார்க்குறோம். சஹாபாக்கள் அப்படி தான் விளங்கினாங்க. ஆனால் இதுக்கு மாற்று விளக்கம் எடுத்து பையத்தினால வழி தவறி போன அமைப்பு மீக்கிறாங்க. அப்போ இவங்கெல்லாம் இவங்க கொள்கையில் இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் கொள்கையில் பிதத் செய்கிறவங்க. சரி, இப்போ நாங்கள் அந்த கொள்கையில் பிதத் செய்கிறவங்கள கொஞ்சம் நுணுக்கமாக மார்க்க பின்னணியோடு தேடினா தான் எங்களுக்கு விளங்கும், சும்மா விளங்காது. சரி, இப்போ இந்த மார்க்க விஷயத்தில் பிதத்தில் ரெண்டாவது பகுதி என்னன்னா வணக்க வழிபாடுகளை பிதத். இது எங்களுக்கு வெளிப்படையாக விளங்கும். உதாரணமாக என்ன, கடமையாக்கப்படாத ஒன்றை இறைவனுக்கு இந்த வணக்கம் கடமையாக்கப்படாத ஒன்றை செய்கிறது. உதாரணமாக அது எங்களுக்கு வெளிப்படையாக விளங்கும். அதை 4 பகுதியாக பிரித்து காட்டுறாங்க. முதல் பிரிவு வணக்கங்களில் அடிப்படையிலிருந்து ஏற்படுபவைகள், அதாவது மார்க்கத்தில் எந்த அடிப்படையும் இல்லாமல் ஒரு வணக்கத்தை உருவாக்குது. உதாரணமாக மார்க்கத்தில் இல்லாத தொழுகை, மார்க்கத்தில் இல்லாத நோன்பு, பெருநாள் தினங்களை புதுசாக உண்டு பண்ணுறது, அல்லது கடமை இல்லாத பெருநாள் தினங்களை உண்டு பண்ணுறது, பிறந்த நாள் விழா, இது போன்றவைகள். அப்போ மார்க்கத்தில் எந்த அடிப்படையும் இல்லை, அதுக்கு ஒரு அடிப்படை ஆதாரம் இல்லாத புதுசாக உருவாக்குறது. உதாரணமாக மிஹராஜ் நோன்பு, மீராஜ் என்று ஒரு தினமே கிடையாது. ஏன்னா மீராஜ் மாதம் ரஜப்லையான்றதுல எந்த விதமான ஆதாரபூர்வமான செய்தியும் இல்லை. அப்போ இவங்க ரஜப் மாதத்தில் தான் மிஹராஜுண்டும், மிஹராஜ் 27வது நாள் நோன்பு பிடிக்கிறதும், அது ஒரு ரசூலா மிஹராஜ் போன நான் கற்பனை பண்ணி அவங்களாக உருவாக்கிறேன், எந்த விதமான அடிப்படையும் இல்லை. அப்போ இதெல்லாம் பிதத் அமல்களில் இபாதத்துன்ற பேரால் உருவாக்கப்பட்டவைகள். அதே மாதிரி பிறந்த நாள் கொண்டாடுற விஷயங்களை எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி இப்படியான புதிய நோன்புகள், அதே மாதிரி பராத், இப்போ ஷாபான் ஷாபானில் பராத்து நோன்புன்னு ஒன்று உருவாக்கி அதில் செய்கிற பிதத்துகள் இப்படி வரும். ரெண்டாவது ஆகுமாக்கப்பட்ட வணக்கங்களில் அதிகமாக செய்தல். உதாரணமாக துஹர் அல்லது அசர் தொழுகையில் 5வது ரக்காத்தை அதிகப்படுத்துவது, இது கூடாது, யாரும் செய்ய மாட்டாங்க. வாகுமாக்கப்பட்ட வணக்கம் தான் அதில் என்ன செய்கிறது, கூட்டி செய்கிறது. உதாரணமாக பாங்கு அனுமதிக்கப்பட்டது, அந்த பாங்கோட முன்னுக்கு சலவாத்து சொல்கிறது. பாங்கு அல்லாஹ் அக்பர்னு தொடங்கணும், லா இலாஹ இல்லல்லாஹ் முடிக்கணும். இவங்க பாங்குக்கு முன்னுக்கு சலவாத்து ஓதுவாங்க. கேட்டால் சலவாத்து இருக்குது தானே மார்க்கத்தில், இருக்குது. ஆனால் நீங்கள் செய்கிற இடம் இல்லை. நீங்கள் என்ன செய்கிறீங்க, வேறொரு இடத்துல செய்ய வேண்டியதை இன்னொரு இபாதத்தோடு சேர்க்குறீங்க, மிக்ஸ் பண்ணுறீங்க. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தரலன்னு நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா அப்போ இது ஒரு பிதத்துடைய இபாதத்தில் வரக்கூடிய பிதத்தில் ஒரு பகுதி. இப்படியெல்லாம் செய்கிறாங்க. மூன்றாவது பிரிவு என்ன, இஸ்லாம் விதித்த இபாதத்தை ஷரியத் காட்டித்தராத பிரகாரம் செய்தல். உதாரணமாக ஆகுமான திக்ருகளை கூட்டாக சப்தமிட்டு ஓதுதல். மேலும் சில வணக்கங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னாவை தாண்டி செல்லும் அளவிற்கு தன்னை வருத்தி கொள்ளல். அப்போ இஸ்லாத்தில்
ஆகுமாக்கப்பட்ட சில செய்திகள். இப்போ உதாரணமாக திக்ரு செய்கிறது இஸ்லாத்தில் மிக வலியுறுத்தப்பட்ட ஒரு பகுதி, ஒரு இபாதத். ஆனால் அந்த இபாதத்தை கத்தி ஹா ஹூ ஹல்லாண்டு நாங்கள் ஹத்ரா வைக்கிறோம் அது வைக்கிறோம்னு சொல்லி தரீக்கால உள்ளவர்கள் செய்வாங்க. இது ஆகுமானதா? இது பிதத்து. ரசூல்லா அப்படி சொல்லலை, ரசூல்லா அப்படி திக்ரு செய்யலை. திக்ருன்றது உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு விஷயம், கூட்டாக சேர்ந்து செய்கிறது இல்லை. துவா கேளுங்கன்னா நீங்கள் தனியாக கேட்குறது. மலைக்கு ரசூல்லா கூட்டாக கேட்டாங்க, யுத்த களங்களில் கூட்டாக கேட்டாங்க. அது இல்லாமல் ரசூல்லா இஸ்லாம் கூட்டாக துவா கேட்டதாக எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. தொழுகைக்கு பின்னால் இவங்க கூட்டாக கேட்டு ஆமின்னு சொல்கிறாங்க. இது இபாதத்தில் இவங்களாக எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் சேர்த்துக்கிட்டது, எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டது. எனவே இது பிதஅத் அப்படின்ட்டு இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிறாங்க. இதைத்தான் நாங்கள் பிதஅத்தாக விளங்குறோம் இபாதத்தில். சரி, நான்காவது என்னண்டா, இஸ்லாம் விதித்த ஒரு வணக்கத்தை எவ்வித ஆதாரமும் இன்றி சில குறிப்பிட்ட தினங்களில் அல்லது சில நேரங்களில் செய்கிறது. இஸ்லாம் ஒரு சில விஷயங்களை இப்போ நோன்பு ரமலான்லாண்டு இருக்குது, அதே மாதிரி திங்கள் வியாழன் நோன்பு ஹதீஸில் வந்திக்குது, முஹர்ரம் மாதம் நோன்பு வந்திக்குது, ஷாபான் மாதத்தில் சுனத்தான் நோன்பு நோட்கலாம்னு வந்திக்குது. அது இல்லாமல் இவங்களாக ஒரு நாளை குறிப்பிட்டு, இப்போ நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரஜப்பில் இந்த நாள் செய்கிறது, அதே மாதிரி ஷாபானுடைய நடுப்பகுதியில் மட்டும் நோன்பு பிடிக்கிறது இல்லைனா, இரவையில் நின்று வணங்குறது அந்த மாதம் அந்த நாளில், இப்படியான இப்போ ஒரு நாளை குறிப்பிடுறது. ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த நாள் குறிப்பிடுறது, நாளையோ நேரத்தையோ ஒரு இடத்தையோ ரசூலுல்லாஹ் காட்டாத, அல்லாஹ் தாலா காட்டி தராதவன் இவங்களாக கண்டுபிடிச்சி அந்த நாளில் விசேஷமாக ஒரு என்னது அமல் செய்கிறது, விசேஷமாக கொண்டாடுறது அல்லது விசேஷமாக இபாதத்துகளில் ஈடுபடுறது. இது பிதஅத். இது ரசூலுல்லாஹ் காட்டித்தரல, புதுசான கண்டுபிடிப்பு. இவைகள் என்ன செய்யும்? நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்றதை நாங்கள் விளங்கிக்கிறோம். சரிதானே? ஹைர். அப்போ இது பிதஅத்துடைய வகைகளை பற்றி நாங்கள் இப்போ பார்த்தோம். சரி, அடுத்தது பாருங்கள். இது இந்த புக்கில் 18வது பக்கத்தில் இருக்குது. ஹைர். மார்க்கத்தின் பெயரால் உருவான பிதஅத் பற்றிய சட்டம். சரி, இப்படி ஒருத்தர் பிதஅத் செஞ்சால் இதுக்குரிய சட்டம் என்ன? ஹைர், என்ன சட்டம்? மார்க்கத்தில் எல்லா பிதஅத்துக்களும் தடுக்கப்பட்டவை தான். சின்ன பிதஅத்து பெரிய பிதஅத்துன்னு இல்லை. இது ரெண்டாக பிரிக்கிறதுக்கான காரணம் என்ன? முக்கியமாக ஒன்று கொள்கை ரீதியான பிதஅத்து, அதுவும் வழிகேடு தான். இபாதத்தில் பிதஅத், அதுவும் வழிகேடு தான். எனவே தான் ரசூலுல்லாஹ் குல்லு பிதஅத்தின் தலாலா அப்படின்னு சொன்னாங்க. எல்லா பிதஅத்தும் வழிகேடுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கான காரணம் ஏன்னா எல்லாமே நல்லது இல்லை, எல்லாமே கெட்டது தான் என்றதுனால. அப்போ அதனால் நாங்கள் இதில் மிக தெளிவாக இருக்கணும். இந்த பிதஅத்தில் நல்ல பிதஅத்துன்னு ஒன்று கிடையாது, நல்ல பிதஅத்துன்னு ஒன்று கிடையாது. பிதஅத்துனாலே கெட்டது தான். சில பேர் சில அமைப்புகள் என்ன செய்கிறாங்கண்டா, பிதா ஹசனா பிதா செய்யா, நல்ல பிதஅத்து கெட்ட பிதஅத்துன்னு பிரிச்சுட்டு உலக விஷயங்களை, உலக கண்டுபிடிப்புகளை, உலக விவகாரங்களில் நல்ல பிதஅத்தாகவும் மார்க்கத்தில் உள்ளதுகளை கெட்ட பிதஅத்துகளாகவும் சொல்கிறாங்க. உலக விஷயங்கள் அது ரசூலுல்லாஹ் அதை பற்றி சொல்ல வரலன்னா அதை இந்த ஹதீஸில் அந்த அர்த்தத்தை ரசூலுல்லாஹ் சொல்லலை. உலக விவகாரங்களில் புதுசாக கண்டுபிடிச்சதை என்ன செய்யலாம்? நீங்கள் எடுத்து செய்யலாம், பயன்படுத்தலாம். ரசூலுல்லாஹ் சொல்ல வாரது என்ன? ஃபி அம்ரினா, எங்களோட மார்க்கத்தில், எங்களோட மார்க்க விவகாரங்களில் புதிதாக கண்டுபிடிக்கிறது கண்டிக்கத்தக்கது, நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியது அப்படின்றது தான் அதில் நாங்கள் கவனிக்கணும். சரி, அப்போ யார் இந்த பிதஅத்தை ஹசனாண்டோ பிதஅத் செய்யா, நல்ல பிதஅத்து கெட்ட பிதஅத்துன்னு பிரிக்கிறாங்களோ இது வழிகெட்ட சிந்தனை. எல்லா பிதஅத்திலும் வழிகேடு தான்ன்றது தான் ஹதீஸ். சரி, அப்போ இமாம் ஹாஃபித் இப்னு ரஜப் அவர்கள் சொல்கிற ஒரு கருத்தையும் போட்டிக்கிறாங்க. எப்படின்னா, அனைத்து பிதஅத்துகளும் வழிகேடு என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாக்கானது ஜாமிஉல் கலீம் எனும் ரத்தின சுருக்க வார்த்தைகளில் ஒன்றாகும். அதை விட்டும் எந்த ஒரு அம்சமும் வெளியாகாது. இது மார்க்கத்தின் முக்கியமான அடிப்படைகள் உண்டு. மேலும் இந்த வாக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பின்வரும் ஹதீஸுக்கு ஒப்பானது. என்ற ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, எவர் எமது மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை உருவாக்குகிறாரோ அது நிராகரிக்கப்படும். எனவே பிதஅத்து ரசூலுல்லாஹ் குல்லு பிதஅத்தின் தலாலான்னு சொன்னது என்னது? ரத்தின சுருக்கமாக எல்லாத்தையும் உள்ளடக்கினது என்று சொல்கிறாங்க. ஹைர். சரி, இப்போ இன்னொரு சப்ஜெக்ட் என்னண்டா, இந்த பிதஅத்தில் நல்ல பிதஅத்து அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஒரு ஆதாரம் காட்டுவாங்க. என்ன ஆதாரம் காட்டுவாங்கன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரமலானுடைய காலத்தில் 23 ரக்காத்து மக்களுக்கு தொழுவிக்க சொல்லிட்டு, நிஅமத்தில் பிதஅத்து ஹாதிஹி,
இந்த பிதஅத்து நல்லதாக இருக்கிறது, இந்த பிதஅத்து வந்து நல்ல பிதஅத்து, நல்லதாக இருக்குதே அப்படின்னு சொல்லி சொன்னதாக ஒரு செய்தியை சொல்லுவாங்க. சரியா? பிதஅத்துக்களில் இது சிறந்தது, நல்லது என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு சொன்னதாக சொல்லுவாங்க. அது சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸுகள் பலஹீனமானது. 23 ரக்காத் சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸுகள் பலஹீனமானது, ஆதாரபூர்வமானது அல்ல. ஆனால் உமர் ரலியல்லாஹு அவங்க எதை சொன்னாங்கன்றால், அவங்க என்ன சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே தொழுகையில் அந்த இரவு தொழுகையை ஒரு ஜமாத்தாக 2-3 நாள் தொழுதாங்க. அதுக்கு பின்னால் மக்களுக்கு அது கடமையாக்கி விடப்படுமோன்னு பயத்தில் ரசூலுல்லாஹ் தொழுவிக்கல ஜமாத்தா. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்திலையும் ஜமாத்தாக இரவு தொழுகை தொழுவிக்கப்படலை, மஸ்ஜிது நபவியில் தொழுவிக்கப்படலை. உமர் ரலியல்லாஹு வந்து பார்க்குறாங்க, உமர் ரலியல்லாஹு காலத்தில் மக்கள் இஸ்லாத்துக்கு வந்த வீதம் கூட. எனவே மக்கள் என்ன செய்கிறாங்க, 4 பேர் 5 பேர் தனித்தனியாக பள்ளிகளில் ஒவ்வொரு மூலையில் இரவு தொழுகை தொழுகிறாங்க. சின்ன சின்ன ஜமாத் 2 பேர் 3 பேர் சேர்ந்து ஒரு ஜமாத், அப்படி தனித்தனியாக சேர்ந்தும் தனியாகவும் தொழுகிறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு பார்க்குறாங்க, இது ஒரு ஒழுங்காக இல்லையே, ரசூலுல்லாஹ் ஏற்கனவே ஜமாத்து தொழுது தான் நிற்கிறாங்க, ரசூலுல்லாஹோட காலத்தில் தானே ரசூலுல்லாஹ் பயப்பட்டாங்க இது ஃபர்லாகப்படுமோண்டு, எங்கட காலத்தில் தான் வஹி வராது, நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையே, எனவே ரசூலுல்லாஹ் செஞ்ச அந்த முன்மாதிரி இருக்குது தானே, எனவே ஒரு இமாமை வச்சு ஜமாத்தாகவே பள்ளியில் நடத்துவோம் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு சொன்னாங்க, நிஅமத்தில் பிதஅத்து ஹாதிஹி, இந்த புதுசாக நான் ஆரம்பித்தது எவ்வளோ நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அந்த புதுசு உமர் ரலியல்லாஹு சொல்கிறது வந்து ஒரு மொழி ரீதியாக சொல்கிறாங்க. மார்க்கத்தில் புதுசாக பிதஅத்து உண்டாக்கினது நல்லம்னு சொல்ல வரலாம், ஏன்னா அப்படி செய்ய மாட்டாங்க. ஒரு நபித்தோழர் ரசூலுல்லாஹ் செய்யாததை செய்ய மாட்டாது. ஒரு நபித்தோழர், அதுவும் ஹலீஃபா, சொர்க்கத்து நன்மாராயம் கூறப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாளும் பிதஅத்து செய்யவே மாட்டார், பிதஅத்துக்கு ஆர்வம் ஊட்ட மாட்டார். அப்போ இந்த கோணத்தில் அவர் சொன்னார், மொழி ரீதியில் சொன்னார், நான் இப்போ புதுசாக ஆரம்பிச்சு இந்த ஜமாத்து தொழுகை நல்லாயிக்குதே அப்படின்னு சொன்னார். மார்க்கத்தில் அவர் பிதஅத்தை உண்டாக்கல்ல, ரசூலுல்லாஹ் செஞ்ச அந்த முன்மாதிரியை வச்சு அதை விடுபட்டு இருந்த அந்த சுன்னாவை ஹயாத்தாக்கினார். அவ்வளோதான் உமர் ரலியல்லாஹு செஞ்சாங்க. எனவே இந்த செய்தியை ஆதாரமாக காட்டி நீங்கள் செய்கிற பிதஅத்துக்கு வக்காலத்து வாங்க முடியாது என்றதை நாங்கள் விளங்கிக்கொள்வோம். எனவே உமர் ரலியல்லாஹு 23 ரக்காத் தொழுவித்தாங்கன்னு வரக்கூடிய ஹதீஸ்கள் எல்லாமே பலஹீனமானது என்றதையும் நாங்கள் புரிந்து கொள்ளணும். சரி, அடுத்தது பாருங்கள், 21வது பக்கம். நவீன கால பிதஅத்துக்களில் ஒரு பகுதின்னு சொல்லி சில உதாரணங்கள் தந்திக்கிறாங்க. அதில் நபி அவருடைய பிறந்த தினத்தை உதாரணமாக காட்டிக்கிறாங்க. அதே மாதிரி அல்லாஹுவை நெருங்குவதிலும் வணக்கங்களிலும் ஏற்படும் பிதஅத்துக்கள் என்று சொல்லி சில செய்திகளை கொண்டு வந்திக்கிறாங்க. அப்போ இதில் கபரு வணக்கம், ஜியாரத்து, அதே மாதிரி மெஹராஜ், அடுத்து சூஃபியாக்களுடைய திக்ருகள், அதே மாதிரி ஷாபான் நடுப்பகுதியில் உள்ள பராத் சம்பந்தமாக இறந்தவங்களுக்காக கத்தம், கந்திரி, பாத்தியா ஓதுறது, தொழுகைக்கு பின்னால் கூட்டாள துவா ஓதுறது, இவைகள் எல்லாம் பிதஅத். சப்தத்தை உயர்த்தி நீயத்து வைக்கிறது, தொழுகையில் நீயத்து மனசால தான் சொல்லணும். அடுத்தது நீயத்து வந்து நினைக்கிறது தான், வாயால் முடிகிறது இல்லை. அப்போ சத்தம் போட்டு நீயத்து சொல்கிறது, இவைகளெல்லாம் பிதஅத்துடைய வடிவங்கள் தான் என்றதை நாங்கள் என்ன செய்யணும், புரிஞ்சு கொள்ளணும். சரி, அப்போ இந்த அடிப்படைகளோட இந்த பாடத்தை நீங்கள் படிங்க. சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், குரூப்பில் கேட்கலாம். இதோட அக்கீதா பாடம் என்ன செய்யுது, தரம் 3 அக்கீதா பாடம் நிறைவு பெறுகிறது. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா போலும் அல்லாஹ்வுக்கே. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் தொடர்ந்து அடுத்த கட்டமாக ஃபிக்ஹ் பாடத்தை நாங்கள் பார்ப்போம். ஃபிக்ஹ்லையும் சில பகுதியில் நாங்கள் படிச்சுப்போம், பார்த்து இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ஃபிக்ஹ் பாடத்தை தொடங்குவோம். இதுவரைக்கும் அக்கீதாவில் நீங்கள் படித்த தலைப்புக்களை மீட்டுங்க, சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.